முந்தைய பாடலில் சிவமும் ஆன்மாவும் நீரிரண்டு கலந்தாற்போல ஒன்றிணைவதை பார்த்தோம். 57வது பாடலில் இந்த அத்வைத நிலையை அடைந்த ஒரு யோகியின் ஆன்மா உலகியல் துன்பங்கள் அனைத்தையும் கடந்து எவ்வாறு எல்லையற்ற பேரானந்தத்தில் திளைக்கிறது என்பதை அகத்தியர் விளக்குகிறார். பாடல் 57 பேரானந்த நிலை. பாடல்: நித்தமும் ஒன்றாய் இணைந்து வாழ்ந்தால் நீதியாம் அறநெறியும் உனக்கே தோன்றும், முத்தியின் வழியெல்லாம் முக்கி யமாய் மூலமெனும் ஜோதியது உள்ளே தோன்றும், பத்தியுடன் நீயிருந்து தியானம் செய்தால் பாசமெல்லாம் பறந்தோடி போய்விடும் கான், சுத்தமாய் உன்மனதும் ஒளியாய் மாறிச் சுகமான பெருவாழ்வு உனக்கு உண்டாமே. விளக்கம்: இந்த பாடலில் யோகியின் அகத்தூய்மையும் அதனால் விளையும் சுகமான பெருவாழ்வையும் அகத்தியர் கூறுகிறார். 1. அறநெறி மலர்தல். சிவத்தோடு இணைந்து வாழும் ஒருவனுக்கு இயற்கையாகவே உலகியலின் உண்மையான நீதி மற்றும் அறநெறிகள் பிடிபடும். அவன் தர்மத்தின் வடிவமாக மாறுவான். 2. மூல ஜோதி தரிசனம். முக்திக்கான வழிகள் யாவும் அவனுக்கு தெளிவாக விளங்கும். எல்லாவற்றிற்கும் மூலமான அந்த பேரொளி அவனுக்குள்ளே பிரகாசிக்கும். 3. பாசம் நீங்குதல். பக்தியோடு இறைபக்தி மற்றும் குருபக்தி தியானம் செய்யும்போது உலகியல் பாசங்கள் அனைத்தும் பறந்தோடிவிடும். 4. சுகமான பெருவாழ்வு. மனம் முழுமையாக சுத்தமடைந்து ஞான ஒளியாக மாறிவிடும். அதன் பிறகு எந்த துன்பமும் தீண்டாத அந்த சுகமான பெருவாழ்வு அவனுக்கு சொந்தமாகும். மெய்ப்பொருள். உள் அர்த்தம்: சுத்தமான மனம். மனம் என்பது ஆசைகளாலும் சஞ்சலங்களாலும் அலைக்கழிக்கப்படுவது. ஆனால் வாசி யோகத்தால் அது ஒளியாக மாறும்போது அந்த மனமே ஆன்மாவின் உண்மையான பிரதிபலிப்பாக மாறிவிடுகிறது. சுகமான பெருவாழ்வு. இது வெளியில் தேடும் சுகமல்ல, அகத்திற்குள் கிடைக்கும் ஜீவன் முக்தியின் நிலையான ஆனந்தம். பாடம்: அகத்தியர் வழிகாட்டுகிறார். சிவத்தோடு உனது ஆன்மா நித்தியமாக இணைந்து விட்டால் அறநெறி உனக்குள் இயல்பாய் நிற்கும். மூல ஜோதியை உன்னுள்ளே கண்டு தியானத்தின் மூலம் பாசங்களை அகற்று. உன் மனம் தூய ஒளியாய் மாறி எப்போதும் சுகமான அந்த பேரானந்த பெருவாழ்வை உனக்கு தரும். முந்தைய பாடலில் மனம் தூய ஒளியாய் மாறி சுகமான பெருவாழ்வு அடைவதை பார்த்தோம். 58வது பாடலில் இந்த தவத்தின் நிறைவாக ஒரு யோகி அடையும் பரமானந்த நிலை மற்றும் அவனது உயிர் பிரபஞ்சத்தோடு கொள்ளும் இறுதி ஐக்கியத்தை அகத்தியர் விவரிக்கிறார். பாடல் 58 பரமானந்த ஐக்கியம். பாடல்: சுகமான பெருவாழ்வு உனக்கு உண்டானால் சொல்லறிய பேரானந்தம் உன்னில் தோன்றும், அகமான மூலத்தில் வாசி நின்று அசைவற்ற வெளியினிலே ஜோதி காண்பாய். முகமான கவலைகளும் மூண்டு நின்ற முக்கியமான வினைகளெல்லாம் முறிந்து போகும், அகமான சிவஸ்வரூபம் உன்னில் தோன்றி ஆனந்த தேனது போல் அமுதம் ஊறும். விளக்கம்: இந்த பாடலில் யோகியின் அகத்தில் விளையும் அமுத நிலையை அகத்தியர் விளக்குகிறார். 1. பேரானந்த தோற்றம். சுகமான பெருவாழ்வு கைகூடும்போது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பேரானந்தம் உனது உள்ளத்தில் பொங்கும். 2. வாசி ஒடுங்குதல். ஆன்மாவின் மூலத்தில் வாசி நிலை பெற்று எந்தவித அசைவுமற்ற அந்த பிரபஞ்ச வெளியில் அசைவற்ற வெளி ஞானஜோதியை தரிசிப்பாய். 3. வினைகள் முறிதல். முகத்தை வாட்டும் கவலைகளும் உன்னை தொடர்ந்து கொண்டிருந்த முக்கிய கர்ம வினைகளும் அப்படியே முறிந்து அழிந்து போகும். 4. அகமது சிவஸ்வரூபம். உனது அகத்திற்குள் சிவஸ்வரூபம் முழுமையாக வெளிப்பட்டு நாவிலும் உள்ளத்திலும் ஆனந்த தேனை போல அமிர்தம் ஊற்றெடுக்கும். மெய்ப்பொருள். உள் அர்த்தம்: அகமான மூலத்தில் வாசி சுவாசக்காற்றும் மனமும் ஒன்றாக இணைந்து மூலாதாரத்திலிருந்து சகசிராரம் வரை உள்ள ஆற்றல் மையங்களை கடந்து உச்சியில் நிலைபெறும் நிலையே இது. அமுதம் ஊறும். வாசி யோகத்தின் உச்சத்தில் உடலினுள், குறிப்பாக உச்சி பகுதியில் சுரக்கும் ஒருவித ஆன்மீக சுவையை தான் சித்தர்கள் அமிர்தம் என்று குறிப்பிடுகிறார்கள். இது உலகியல் சுவைகளை தாண்டிய பரமானந்தத்தை தரும். பாடம்: அகத்தியர் உறுதியாக கூறுகிறார், உனக்குள்ளே அந்த பேரானந்தம் பொங்கட்டும். வாசியை மூலத்தில் நிலைநிறுத்தி அசைவற்ற வெளியின் ஜோதியை காண். உனது வினைகள் யாவும் முறிந்து போக உன்னகத்தில் சிவஸ்வரூபம் தோன்றி ஆனந்த அமுதம் ஊறிப்பாயும். முந்தைய பாடலில் அகத்தில் அமிர்தம் ஊறிப்பாய்வதை பார்த்தோம். 59வது பாடலில் இந்த ஆன்மீக பயணத்தின் அடுத்தபடியாக குருவின் அருளையும் வாசியோகத்தின் இரகசியத்தையும் முழுமையாக உணர்ந்து செயல்படும் முறையை அகத்தியர் விளக்குகிறார். பாடல் 59 குருவின் அருளும் வாசி இரகசியமும். பாடல்: ஆனந்த தேனது போல் அமுதம் ஊற அடியவர்கள் தொழுந்திருவடி உன்னில் தோன்றும் ஞானத்தின் வழியறிந்து நாவில் பழகி நல்லதோர் வாசியினை உள்ளே நாளுமாய் மானாபி மானமெல்லாம் மறிந்து தள்ளி மயக்கமற்ற சிவயோக நிலையில் நின்றால் கோணான பரம்பொருளின் தன்மை யாவும் குருவருளால் உன்னுள்ளே கூடி நிற்கும். விளக்கம்: இந்த பாடலில் குருவின் அருளும் வாசிப்பயிற்சியும் இணைந்து எப்படி முழுமையை தருகின்றன என்பதை அகத்தியர் விவரிக்கிறார். 1. திருவடி தரிசனம். அகத்தில் அமுதம் ஊறும் அந்த நிலையில் அடியவர்கள் போற்றும் இறைவனின் திருவடிகள் உனது அகக்கண்ணில் தோன்றும்.
2. வாசிப்பயிற்சி. ஞானத்தின் வழியை அறிந்து நாவினால் மந்திரங்களை உச்சரித்தும் நல்ல வாசியை நாளும் உனது உள்ளத்தில் இயக்கியும் பழக வேண்டும். 3. மானாபிமானம் நீங்குதல். உலகியல் பெருமை, அகங்காரம், மான அவமானம் போன்ற பற்றுக்களை முற்றிலும் தள்ளிவிட்டு மயக்கமற்ற சிவயோக நிலையில் நிலைபெற வேண்டும். 4. குருவருளால் பரம்பொருள். இந்த நிலையை அடைந்தால் அகிலத்தை ஆளும் அந்த பரம்பொருளின் கோன் முழுத்தன்மையும் குருவின் அருளால் உன்னுள்ளேயே வந்து கூடி நிற்கும். மெய்ப்பொருள். உள் அர்த்தம். மானாபிமானம் தள்ளி மனிதனை பந்தப்படுத்தும் மிகப்பெரிய தலைகளில் ஒன்றுதான் என்ற அகங்காரமும் மான அவமானம் பற்றிய கவலையும் ஆகும். ஆன்மீக பாதையில் முன்னேறத் துடிக்கும் ஒருவன் அடுத்தவர்கள் தன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற பயத்தையும் பெருமையையும் துறக்க வேண்டும். குருவருள் வாசியோகம் என்பது புத்தகங்களை படித்து மட்டும் கற்றுக்கொள்வதல்ல. அது ஒரு தகுதியான குருவின் நேரடி வழிகாட்டுதலோடு உள்வாங்கப்பட வேண்டியது. அந்த குருவின் அருள் கைகூடும்போது இறைவனின் ஆன்மீக ரகசியங்கள் சாதகனுக்கு எளிதில் வெளிப்படும். பாடம் அகத்தியர் வழிகாட்டுகிறார். உன் அகத்தில் அமுதம் ஊறும் அந்த திவ்ய நிலையில் மான அவமானங்களை விடுத்து வாசிப்பயிற்சியை தொடர். மயக்கமற்ற சிவயோகத்தில் நிலைத்து நின்றால் பரம்பொருளின் பிரம்மாண்டமான தன்மை குருவின் அருளால் உன்னுள்ளே பரிபூரணமாக கூடி நிற்கும். 60வது பாடலில் இந்த தவத்தின் மூலம் ஒரு சாதகன் அடைந்த ஞானம் எப்படி நிலையானதாக மாறுகிறது என்பதையும் அவனது உடல் மற்றும் ஆன்மா எவ்வாறு பிரபஞ்சத்தோடு ஒன்றிவிடுகிறது என்பதையும் அகத்தியர் விளக்குகிறார். பாடல் 60. நிலையான ஞானத்தின் சிறப்பு. பாடல். குருவருளால் உன்னுள்ளே கூடி நின்றால் குறையொன்றும் வராதுலகில் கோமான் போலே தருதலான கண்மமெல்லாம் தவிர்ந்து போகும் தப்பாமல் யோக சித்தி கைமேல் தோன்றும் பெருமையுள்ள சிவயோகப் பெருமை. தன்னை பேசுகின்ற சொல்லுக்கெல்லாம் ஆற்றல் உண்டு. ஒருமையுடன் அகத்திலொரு ஜோதி காண்பாய். உலகினில் நீ ஒரு சித்தனாய் வாழ்வாய். விளக்கம். இந்த பாடலில் தவமும் குருவருளும் இணைந்து ஒருவனுக்கு தரும் பரிபூரண பலனை அகத்தியர் தொகுத்துரைக்கிறார். 1. கோமான் போன்ற வாழ்வு. குருவின் அருளால் அந்த நிலை உன்னுள்ளே கூடிவிட்டால் உலக வாழ்க்கையில் உனக்கு எந்த குறையும் வராது. நீ ஒரு அரசனைப் போல, கோமான் போல மனநிறைவோடு வாழ்வாய். 2. கர்ம வினைகள் தவிர்ந்து போகுதல். உன்னை தொடர்ந்து வந்த கர்ம வினைகள் யாவும் அப்படியே தவிர்ந்து அழிந்து போகும். யோக சித்தி தப்பாமல் கைமேல் பலிக்கும். 3. சொல்லுக்கு ஆற்றல். இந்த சிவயோக பெருமையை அடைந்த பிறகு நீ பேசும் சொற்களுக்கு அண்டத்தையே மாற்றும் பிரத்யேக ஆற்றல் உண்டு. 4. சித்தனாக வாழுதல். ஒருமையுடன் உன் அகத்தில் அந்த ஜோதியை கண்டுவிட்டால் நீ இந்த உலகத்தில் ஒரு உண்மையான சித்தனாக வலம் வருவாய். மெய்ப்பொருள். உள் அர்த்தம். கோமான் போலே வெளி உலக செல்வம் இல்லாத போதும் அகத்தின் பேரானந்தத்தால் ஒருவன் பேரரசனாகிறான், ஜீவன் முக்தன். அவனுக்கு எதை பற்றியும் பயமோ கவலையோ இருப்பதில்லை. சித்தனாக வாழுதல். சித்து வேலைகள் காட்டுவது சித்தி அல்ல. உலகியல் ஆசைகளிலிருந்து முழுமையாக விடுபட்டு அமைதியோடும் விழிப்புணர்வோடுமே வாழ்வதே உண்மையான சித்து நிலை. பாடம் அகத்தியர் உறுதியாக கூறுகிறார். குருவருளால் உன்னுள்ளே தெய்வீகம் கூடிவிட்டால் நீ குறையற்ற கோமானாக வாழலாம். கர்ம வினைகள் தவிர்ந்து யோக சித்தி கைகூடும். அகத்தில் அந்த ஜோதியை கண்டு இந்த உலகத்தில் ஒரு மெய்ச்சித்தனாக உயர்ந்து வாழ்வாயாக.